எப்படிலாம் பேசுறீங்க பாருங்க. இது என்ன மீன்? எதுமா இது? தேங்காய் பாறை. தேங்காய் பாறை எவ்வளோது? 100 ரூபாய். 2 தான் இருக்குது. ஆமாம், 2 வச்சு நான் என்ன பண்ணுறது? இருக்குது, வஞ்சரம் இருக்குது. எனக்கு என்ன வேணும்? எனக்கு நண்டு தான் வேணும். நண்டு தான் இல்லையாக்கா? அக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாதுக்கா. நண்டு வேணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாளாக கேட்டுனுக்கிறேன். சண்டை போகிறதுக்குன்னே சண்டே அதுவும் என்ன சண்டை போட வைக்காதீங்க. சொல்லுங்கள், நண்டு கேட்டேனா இல்லையா? கேட்டுதான்டா. பண்ணுறதெல்லாம் தப்பு. நம்ம எதாவது கேட்டால் மட்டும் சண்டை போடுறேன்றது. அது எப்படி கிடைக்காம போவோம்? போன வாரமும் கிடைக்கல, இந்த வாரமும் கிடைக்கல. ஏக்கா மனசாஜோட பேசுக்கா. என்னக்கா அப்படி பண்ணுறீங்க? இது என்னது? நான் பேட்டி எடுத்துன்னு இருக்கிறேண்ணா. இந்த இருங்க, டிவியில் போட்டுடுறேன். சரி, இது என்ன சொல்லுங்கள்? அது கிழிச்செல்லாம் வேணாம். இது கொடுவா. சரி, இது மீனே வேறு இருக்குதா? தேங்காய் பாரு. 2 தான் இருக்குது. 2ல் நமக்கு கட்டுப்படி ஆகாது. நான் சொல்கிறத நீ வாங்கிக்க. கொடுவா இல்லை வஞ்சிரும். கொடுவா எவ்வளோ? அது 200 ரூபாய். ஐயோ, நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். உங்களை பார்த்து வண்டி நிறுத்திட்டேன். மெயின் இது 300 ரூபாய். இது நான் 200 ரூபாய் தரணும். நாளைக்கு வந்து நம்ம. அது எவ்வளோ? கனவா? 100 ரூபாய். சரி, கனவா தாங்க. இவ்வளோ நேரம் பேட்டி எடுத்தது ஒரு 100 ரூபாய் தான். எப்படி நான்க்கா நம்பியார் மாதிரி பேசிட்டு கடைசியில் வந்து இப்படி ஆகிட்டேன். ஐயோ, அதை குக்கரில் வேற போட்டு வேக வைக்கணும்ல. அதெல்லாம் ஒரு வேலை நம்மளுக்குலாம். ஐய், அது வேலை இருக்காது. அதுக்கப்புறம் குக்கரை யார் வேலை கட்டுறது? கடுப்பாகுது. இந்த குக்கரு, பால் குண்டா, இட்லி குண்டாலாம் எவன் கண்டுபிடிச்சானோ தெரில. இதுதான் செய்யணும். அம்மா என்ன வைக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன, என்னை சத்தம் போட்டுட்டு திட்டிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அம்மாலாம் நம்ம திட்டலன்னா ஒன்றும் நம்ம வேலைக்கு வரமாட்டோம். வேலைக்கு ஆக மாட்டோம். அம்மா திட்டு என்ன ஒரு காரணம்? ஆனால் காரணத்தோட திட்டினா பரவாயில்லக்கா. காரணமே இல்லாமல் காரணம் தேடி திட்டுறாங்கக்கா. அதுனா வேப்பிலை ஆடி மாதன்றதுனால வேப்பிலையெல்லாம் வச்சு விற்கிறீங்களா? அது என்ன வேணும்? கனவா தானே? ஆமாம், கனவா. சொல்லுங்கக்கா, இது எப்படி செய்யணும்? இது இஞ்சி பூண்டுலாம் போடணுமா? இது கடுகு போட்டு தாளிக்கணுமா இல்லை? வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் கடுகு தம்பல் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை முதல்ல வச்சு மிளகாத்தூள்லாம் போட்டு கொண்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் மிளகாத்தூள்லாம் போட்டு சிக்கமாக காரம் போட்டு கொதி கொடுத்துருங்க. லைட்டாக ஒரு சின்ன கொஞ்சம் சரி. அதை பாருங்க. இதெல்லாம் அங்கே அனுப்புறதா தெரியலையா உங்களுக்கு இன்னும்? யூடியூபு அக்கா என்ன அடிக்கிறாங்க? இல்லை இல்லை, முகம் தெரியாது. யூடியூப்ல விட்டு போச்சுன்னா மீன் கரையா விளம்பரம் தான் மீன் வாங்கிறதுக்கு வருவாங்க. அம்மா ஒண்ணே விட்டு அப்படியே வாங்குற உடனே ஆஞ்சி கொடுப்பாங்க. ஆயோட ரியாக்ஷனு விலை மதிக்க முடியாது. அன்னைக்கு ஷாக் ஆகிட்டாங்க. இது கேக்குதா சவுண்டு? அக்கா, என் கையில் காசு கிடையாது, ஜிபே தான். இந்த முட்டி கால் வலிக்கலாம், கை வலிக்கலாம். ஒரு திருக்க எப்போ வரும்? நீங்கள் சொல்லுங்கள், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் தான் பண்ணுறேன். என் புருஷன் லைனில் இல்லை. என் புருஷன் யாரு கூடயே பிஸியாக இருக்கார். இப்போ என்ன மீன்? கொடுவாது வஞ்சிரம். பாறை வஞ்சிரமா இது? வஞ்சிரம் எவ்வளோ இது? 400 ரூபாய். 400 ரூபாய். உங்கள் விலையா கேட்கல, எனக்கு தர வரலையா சொல்லுங்கள். 350 ரூபாய். எனக்கு கேட்டது அங்கே எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ஆடி மாதன்றதுனால வேப்பிலையோடு வருது. அக்கா ஒரே குளறுபடி தான்.
வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவ கட் பண்ண உடனே, "அம்மா பசிக்குது" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, காடை முட்டை தான் இருந்துச்சு. ஓகே, எடு அந்த காடைய. ஓகே, இப்போ நம்ம காடை முட்டை ஆம்லேட் பண்ணணும். வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுட்டு, பச்சை மிளகாவையும் போட்டு, அது கூட லைட்டா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு, மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் போட்டுட்டு, ஃபைனலா இந்த முட்டைய தான் கட் பண்ணி போட போறேன். இந்த முட்டைய என்னன்னு தெரியல, குட்டியா கட்னாலயா இல்ல என்னன்னு தெரியல. கட் பண்ணி அதில போடுறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா, இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. இத பார்த்துட்டு என் பொண்ணும், "ஆமாம்மா நானும் ட்ரை பண்றேன்" அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டயும் ஒரு 2 முட்டைய குடுத்தேன் நானு. காடை முட்டை உடனே செஞ்சு, நாங்க உடனே சூடாவே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ, அதனால வீடியோ அத எடுக்க முடியல. சரி வாங்க, இப்ப நம்ம கனவாவ கிளீன் பண்ணிடலாம். கனவா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? கனவாவ மஞ்சத்தூள் போட்டு 2 கழுவுனா போதும். ஆனா, அது மேல இருக்க கருப்பு கருப்பா ஒண்ணு இருக்கும் தோலு, ஸ்கின் அது. அத மட்டும் உரிச்சு எடுத்தா போதும். அதுக்கு நீங்க கடையில தந்தெல்லாம் கரெக்டாலாம் பண்ண மாட்டாங்க. அது நம்ம வீட்ல பண்றது தான் ப்ராப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு தனியா பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஒரு வழியா கனவா கைக்கு வந்துடுது. இன்னைக்கு கனவா சமைக்க பொறுப்பு நம்மளுடையதுன்னு ஆயிடுது. இதுவரைக்கும் நான் கனவா செஞ்சதே கிடையாதுங்க. ஆனா நெறைய தடவ சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரேவியா இருந்தாலும் ஓகே, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்ப நம்ம கனவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில எண்ணெய ஊத்தி, கடுகு போட்டுட்டு, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். சும்மா ஏனோ தானோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஃப்ரை ஆனா தான் எனக்கு ஒரு டேஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகா போட்டுட்டு, ஆக்சுவலா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். ஆனா நான் தவறுதலா தக்காளி போட்டுட்டேன். அந்த தவறுதல நீங்க பண்ணாதீங்க. இதனால ஒண்ணும் சாமி குத்தம்லாம் ஆக போறது கிடையாது. ஓகேவா? வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கின பிறகு, அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு போட்டுக்கினேன். இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு சொல்லிட்டு வதக்கணும். கனவா ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஏன்னா அது அதிகப்படியான வாயு இருக்கிறதுனால. அதனால் பெரியவங்கலாம் கொஞ்சம் பார்த்து உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா லைட்டாக சாப்பிட்டுட்டு லைட்டாக இருக்கணும். ஆல்ரெடி நாங்கள் குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம் கனவாவை. நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து அப்படியே தண்ணியோடையே யூஸ் பண்ணலாம். பிகினிங்கில் வந்து ஒரு சிலர்லாம் வந்து தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க நிறைய பேர். ஆனால் அது தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது கூடயே காரத்தூள், மல்லித்தூள், சாதாரணமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மிளகாய் தூளை எடுத்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சுண்டு சுருளை வரும். எனக்கு இப்போ கிரேவி பதத்துக்கு வேணும். நான் வேறு எதுவும் குழம்பு வைக்காதனால. நல்லா சுண்டு சுருள் வந்த பிறகு, அது கூட அப்படியே மிளகு நல்லா இடித்து மேலே நல்லா தூவி விட்டு ஒரு கிண்டி அது மேலேயே அப்படியே கொத்தமல்லியை தூவி விட்டு மறுபடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே நாக்கில் எச்சி விட்ற ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஆனால் நான் சூடாக இருக்கிறப்பயே 2 பீஸ் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். என்னால் இப்படி காரஞ்சாரமாக சூப்பராக சமைக்கிறப்ப டேஸ்ட் பண்ணாமல் சமைக்கவே முடியாது.